ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். சொல்லும் பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப் பணிந்து என்கிறது சிவபுராணம். இது எல்லா மந்திர உச்சாடனங்களுக்கும் கூட பொருந்தும் தானே. திருமண வைபவங்களிலும் தர்ப்பணம், ஸ்ரார்த்தம் போன்ற பித்ருக்கள் பூஜைகளிலும் மந்திரங்களை ஓதும் வேத விற்பன்னர்கள் அதை ஒழுங்காக முழுவதுமாக கூறாமல் அவர்களுக்கு நேரமின்மையை காரணம் காட்டி தற்காலத்தில் சுருக்கி கொண்டு ஓதுகிறார்களே. அதனால் அந்த பூஜைகளுக்குரிய பலன்கள் அதை செய்பவருக்கு முழுமையாக கிடைக்குமா? ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, இதுதான் தேவாரம். உலகத்தில் இருக்கிற எல்லா சத்தமுமே கடவுள் தான். இப்போ நீ சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்க, பாம்பு பாம்பு அப்படின்னு உனக்கே தெரியாமல் இப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். அண்டு உனக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஊரில் நீ இருக்க, யாரோ கை தட்டுறாங்க, அந்த ஊரில் உனக்கு யாருமே தெரியாது, ஆனால் நீ திரும்பி பார்க்குற இல்லையா. அதனால் ஒவ்வொரு ஓசைக்கும் விஞ்ஞானத்தில் காஸ் எஃபெக்ட் அப்படின்வாங்க. ஒரு செயல் அதனுடைய விளைவுகள் இருந்தே தீரும். நம்முடைய பெரியவங்களுக்கு இந்த சத்தங்களை வைத்து கொண்டு, ஏன்னா நாதம் பிரம்மம், நாதம்னா சவுண்டு, அதுவே கூட பிரம்மா தான் அப்படின்ற அர்த்தத்தில் நாத பிரம்மம் நாதம் பிரம்மம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சத்தங்களை கிரகிச்சிருக்காங்க. இப்போது எல்லா உண்மைகளும் உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ஒரு 600 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னால் தான் மார்க்கோனி ரேடியோன்றது என்னன்னு கண்டுபிடிச்சான். இப்படி ஒவ்வொன்றுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் மாறி இருக்குமே தவிர அதெல்லாம் ஏற்கனவே இருந்த விஷயந்தான். உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஏற்கனவே இருந்தது தான். ஏரோப்ளேன் இருக்குது. ராமாயண காலத்திலேயே குபேரங்கிட்டிருந்து ஒரு ஏரோப்ளேனை வாங்கி வச்சுருந்தான் ராவணன். இந்திரங்கிட்ட இருந்த ஏரோப்ளேனை ராமர் வாங்கிட்டு நந்தி கிராமத்துக்கு போனான்னு இருக்குது. 800 வருஷத்துக்கு முன்னால் விக்ரமாதித்யன் இருந்தபோது அவன் சொல்கிறான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டேன், இதனால் உலகத்துக்கு நல்லது நடக்காதுன்னு தெரியும், அதனால் இந்த சீக்ரெட்டை நான் என்னோட அழிச்சிடுறேன் அப்படின்ட்டான். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த 6 வீல் ரைட்டு 1 வீல் ரைட் சகோதரர்கள் தான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சா நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியே அது இருந்துருக்கு. நாம் கப்பல்ன்றோம். மகாபாரத காலத்தில் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு விதமான நீராவி கப்பலில் இந்தியாவில் இருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிருக்காங்க. போகிற வழியில் யூரோப்பெல்லாம் தாண்டி போயிருக்காங்க. யூரோப்பில் இருந்த ஜனங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு ப்ளூ நீலக்கண்ணோடு இருந்திருக்காங்க. அதனால் அவங்கள ப்ளூ ஐட் மங்கீஸுங்கிறாங்க, நீலக்கண்ணுடைய குரங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க யூரோப்பியன்ஸை. இப்படி எல்லாமே உலகம் பூராவும் இருந்தது. ஆனால் ஜனங்க நிறைய ட்ராவல் பண்ணது கிடையாது. அவன் குண்டு செட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி அவன் ஊரில் இருந்து அப்படியே இருந்து செத்து போயிட்டான் வந்தான். இந்த மாதிரி உலகம் பூரா போனது வந்தது இந்த மாதிரியான அனுபவங்கள் உள்ளவர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. தப்பி தவறி யாரோ பாஹியான் யுவான் சுவாங் மார்க்கப்போலோ இந்த மாதிரி யாருங்க கஷ்டப்பட்டு ஏதாவது ஊருக்கு போவாங்க. அந்த ஊரில் இருந்து அங்கேருந்து கொண்டு வந்த பொருளை இங்கே இருக்கிற ராஜாங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ராஜாக்கிட்டேருந்து கிஃப்டெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி கொஞ்சம் பேர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மற்றவங்க போகாத இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோன்னு மற்றவங்கக்கிட்ட பீச்சிக்கிறதுக்காக ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க. இல்லாததெல்லாம் இவன் கற்பனையில் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, இந்தியாவில் வந்து வீடுங்களுக்கு கதவுகளே கிடையாது, திருடங்களே கிடையாது, காற்றுலேயே தங்கத்தூள் பறக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பொய். நம்முடைய இலக்கியங்கள் தான் காலத்தின் கண்ணாடிகள். நீ தமிழ் இலக்கியங்களை படித்து பார்த்தா கூட சோத்துக்கு வழி இல்லாத புலவர்கள், அவன் டயர்டாக போய் முரசு கட்டிலில் படுத்துக்குவான், மோசிக்கேர்னார்னு அவனுக்கு பேர். அடுப்பில் வந்து சமையல் பண்ணாததுனால பூனை தூங்குது, இப்படி நிறைய இருக்கும். அப்போ கால கண்ணாடி தான் இலக்கியம்னா நம்ம ஒன்றும் வசதியாக இல்லை, இருந்தாக்க இந்த இலக்கியங்கள்லாம் எப்படி இதெல்லாம் காட்டுது. அதே மாதிரி மகாபாரத காலத்துக்கு வா. மகாபாரத காலத்தில் அவ்வளோ பெரிய டீச்சர் அவர். யார்? துரோணாச்சாரியார். அவருக்கு ஒரு மகன், அவன் பேர் அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமனுக்கு பால் கொடுக்கறதுக்கு வக்கில்லாமல் அவருடைய மனைவி என்ன பண்ணுறா, அரிசி மாவை தண்ணியில் கலக்கி இதுதான் பாலுன்னு குழந்தைக்கு ஊட்டுறதை பார்க்குறான். பார்த்த உடனே ஐயோ இவ்வளோ தரித்திரமாக, நம்ம குழந்தைக்கு பால் கூட இல்லையே, நம்ம கூட ஹைஸ்கூலில் படித்து ஆளுகிறான் துருபத ராஜா பஞ்சாபில், அவங்ககிட்ட போய் ஹெல்ப் வாங்கின்னு வரலாம் அப்படின்னு போய் அவன் இவர் வந்து எது ஸ்கூலில் நான் தமாசுக்கு சொன்னேன், என்னை போய் நம்பிக்கின்னு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி இன்சல்ட் பண்ணதுனால தான்
அவனை அர்ஜுனனை கொம்பு சீவி அவனை தேரில் கட்டி இழுத்துன்னு வந்து அவமானப்படுத்தினார் துரோணர். அப்போ இவங்களுக்கெல்லாம் வாத்தியாரா, கௌரவர்களுக்கும் பஞ்சபாண்டவருக்கும் வாத்தியாரா இருந்த துரோணாச்சாரியார் வீட்லேயே பால் கிடையாது, அரிசி மாவு கலக்கி ஊற்றினுக்கிறான்றது தான் உங்கள் வரலாறு. அதனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். இந்த உலகத்தில் அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு? விவசாயம், நெசவு, இதை தவிர வேறு தொழிலெலாம் கிடையாது. இந்த 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனு, மிஷின் கண்டுபிடிச்சது, ஃபேக்ட்ரிங்க, இது மாதிரிலாம் வந்துச்சு. ஆரம்ப காலத்தில் ஒன்றும் இல்லை. அவன் அவங்க வீட்டுக்கு பின்னாலேயோ வீட்லேயோ வந்து தோட்டம் போட்டிருப்பான், நெசவு நெஞ்சிருப்பான். அதனால் உழவுக்கும் தொழிலுக்கும் என்ன வந்தனை செய்வோன்னு பாரதியார் கூட பாடியிருப்பார். எல்லாம் பிற்காலத்தில் தான் இந்த தொழில்கள், அதில் வேலைக்கு போகிறது ஜனங்க. நீ சம்மந்தமே இருக்காது. குரோம்பேட்டில் இருக்கிறவன் பிராட்வேல வேலைக்கு போகிறான், அங்கே பிராட்வேல இருக்கிறவன் தாம்பரத்தில் வேலைக்கு வரான். சம்மந்தமே இல்லை. எதுலாம் அழியணும்? நீ எங்கே நாங்கள் போனால் அங்கேருந்து இங்கே வரோம். ட்ராவல்லையோ ஒருத்தருக்கும் காத்தால் 1.5 மணி நேரம், சாயந்தரம் 1.5 மணி நேரம் வீணாயிடுது. சரி, அப்படி இவன் மாஞ்சி மாஞ்சி வேலை செஞ்சு கிழிச்சது என்ன? ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு 5000 ரூபாய் சம்பளம் இருக்கும். அந்த 5000 ரூபாய் வச்சுக்கிட்டு என்னத்த குடும்பம் நடத்தி, என்னத்த பசங்களை படிக்க வச்சு, இதெல்லாம் பாசிபிளே இல்லை. இன்றைக்குள்ள விலைவாசிக்கு இதெல்லாம் பாசிபிள் இல்லை. நாங்கள்லாம் மினர்வா டாக்கீஸில் 36 பைசாவுக்கு இங்கிலீஷ் சினிமா பார்த்தவங்க, 1 ரூபா 30 பைசா ஒரு லிட்டருக்கு பெட்ரோல் வாங்கினவங்க, 100 ரூபா தாண்டி போயிருக்குது பெட்ரோல். அந்த காலத்தில் வீட்டு வாடகைலாம் 400 ரூபாய் இருந்தால் ரொம்ப பெரிய விஷயம். சம்பளமே 1500 ரூபாய் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீ வந்து எது பணம் வரவுன்னு நினைக்கிறியோ அது பணத்தினுடைய டிவேல்யூவேஷன். 1 ரூபா கொடுத்து நீ அந்த காலத்தில் வாங்கின பொருளை இன்றைக்கி 10 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது. இது என்ன பெரிய விஷயம்? அதனால் உலகம் பூராவும் வணிகம் மயமாயிடுச்சு. அண்டு இன்றைக்கி ஜனங்களை ஏமாத்துறாங்க. உலகம் பூராவும் இன்றைக்கி வியாபாரம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் இந்த அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான்? எல்லாத்துக்கும் பேட்டன்ட் எடுத்து வச்சுக்குவான். பேட்டன்ட் என்ன? அவன் வந்து ஒரு தடவை பேட்டன்ட் வாங்கிட்டான்னா நீ அவனுக்கு ராயல்ட்டி கொடுத்தாகணும். உங்கள் ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் கூட, உங்கள் ஊரில் ஒரு ஊருக்காகுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு அமெரிக்காவில் அவன் ருச்சி பிக்கல்னு எடுத்துட்டான்னா ஒரிஜினல் ருச்சி பிக்காரனே அமெரிக்காவில் வைக்கணும், அவனுக்கு இது கொடுத்தாகணும். இப்படிலாம் உலகமயமாதல்னு பேர், குளோபலைசேஷன் சொல்லி எல்லாம் ஏமாத்துறாங்க. அரப் ஷேக்குங்கந்தானுங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெட்ரோல் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அமெரிக்காக்காரன் போனால் நான் பெட்ரோல்லாம் எடுக்கிறேன், நான் பாலைவனத்தில் ஒட்டகம் வச்சுருந்தான், அவனுக்கு பெட்ரோல் பற்றி ஒன்றும் தெரியாது. இவன் அதை எடுத்துட்டு இன்றைக்கி ஒரு 30 பைசா விற்கிற பெட்ரோலை இவன் 100 ரூபாய்க்கு விற்றுக்கின்னு இருப்பான். அதில் 70 ரூபா அமெரிக்காவுக்கு போதும், மீதி ஷேக்கு தான் வரும். இப்போ தான் கேன்சல் பண்ணிக்கிறான் சவுதி அரேபியாக்காரன். இந்த மாதத்தோட அமெரிக்காவுக்கு டாலரில் இனிமேல் பெட்ரோல் வாங்குறதில்ல அப்படின்னு ஒரு கொள்கை கொண்டாந்துருக்கான். அதனால் உலகம் பூராவும் எல்லாரையும் ஏமாற்றினுக்கிறான். எதுவும் கரெக்ட் இல்லாத நீங்களாம் வாங்குகிற மெடிசன்லேருந்து நீங்கள் வாங்குகிற எல்லாம். இப்போ நம்ம ஊரில் ஒரு திருப்பூரில் ஒரு பனியனில் ஒரு ஷர்ட் இருக்குது, அது 150 ரூபா இருக்கும். அதே 150 ரூபா டிஷர்ட்டு அமெரிக்காவில் பிராண்ட் பண்ணி உனக்கு வர்ற போது 3500 ரூபா. இதை நீ திருப்பூர்லேயே வாங்கி தொலைக்கலாம்ல இல்லையா? இப்படி தான் வருது. நீ ஜீன்ஸ் எல்லாம் வச்சுன்னுக்கிற, அது கோயம்புத்தூரில் தான் தயாரிக்கிறாங்க ஜீன்ஸ் எல்லாம். இது ஒரு மேட்ரு, அது கோணிப்பையில் பண்ணுறாங்க. அது அங்கங்கே கத்திரி வச்சு வெட்டிடுறானுங்க. ஜனங்களை முட்டாளாக்குறானுங்க எல்லாம். அதனால் இதிலெல்லாம் மாட்டிக்காத. ஹை லிவிங் அண்டு என்ன சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங்கில் இருக்கணும். இப்போ உல்ட்டாவாகுது. அதனால் நீ கஞ்சியோ கூழோ குடிச்சின்னு கடன் வாங்காமல் வாழை கற்றுக்கோ, சிம்பிளாக வாழை கற்றுக்கோ. இந்த புளியை பார்த்து போன சூடு போச்சுன்னு ஆய்வுன்னு சொல்லி டாம்பிகமாக பண்ணியானாக்கா வரவு 8 அணா, வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. நிறைய பேருக்கு அது இதுதான். உன் பிள்ளைங்களை நீ கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் போடு. அங்கே 6 நாளைக்கு முட்டை சாப்பாடு, புக்ஸு, நோட் புக்ஸு, யூனிஃபார்ம்ஸு, சைக்கிள், இதுக்கு முன்னால் கம்ப்யூட்ரு இவ்வளவும் கொடுத்துருந்தான். நம்ம கொளுத்து போய் ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டாந்து போடுவோம். ப்ரைவேட் ஸ்கூலில் 70,000 ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ எந்த குடும்பத்தில் ஒரு 3 குழந்தை 2 குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோயேன், 70,000 ரூபான்னா மாதத்துக்கு 6000, 12,000 ரூபா குழந்தைங்களுக்கு கட்டணும். உனக்கு வரப்போகிற சம்பளமே 30,000 ரூபா இருந்தால் பெரிய விஷயம். அதில் 12,000 ரூபா ஃபீஸே கட்டிடுறேன். எதை வச்சு வாடகை கொடுப்பேன், எதை வச்சு சாப்பிடுவேன், எதை வச்சு கல்யாணம் காட்சி எல்லாம் பார்ப்பேன். எல்லோரும் முட்டாள்தனமாக வாழ்கிறாங்க. எல்லோரும் ஃபால்ஸ் லிவிங்கில் இருக்கிறாங்க.
தர்மம் நலிவுறும் போதெல்லாம் தர்மத்தை காக்க யுகந்தோறும் நான் அவதாரம் எடுப்பேன் என்று கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளின் ஒரு அம்சம்தானே. அப்படி இருக்கும்போது தர்மத்தை காப்பதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் மகாவிஷ்ணுவாகவே அவர் அவதாரம் எடுக்காமல் நரசிம்மர், ஸ்ரீராமர் மற்றும் பகவான் கிருஷ்ணர் என்று வெவ்வேறு தெய்வ பெயர்களில் அவரது அவதாரங்கள் நிகழ வேண்டிய காரணம் என்ன? இந்த அவதார பெயர்களுக்கும் அந்தந்த யுக தர்மத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஏதவன் பேர் யார் விட்டார் யாரையலார், அவனுக்கு ஏதாவது பேர் இருக்க முடியுமா? இல்லையா? அவனுக்கு பேரெல்லாம் கிடையாது, பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது. பேராயிரம் பரவி வானோரும் ஏத்தும் பெம்மான் சாஸ்திர நாமம் சொல்லி தேவர்கள்லாம் கும்பிட்ற அளவுக்கு அவனுக்கு 1000 பேர் இருக்குதான். அதில் வாட் இஸ் இன் எ நேம், ஏ ரோஸ் இஸ் எ ரோஸ் இஸ் எ ரோஸ்ன்னு ஷேக்ஸ்பியரில் வரும். அந்த ரோஸுங்கிறதுக்கு நீ ரோஸுன்னு பேர் வச்சாலும் சரி, வைக்கலாம் சரி, அது பூ தான், அது மணக்கத்தான் செய்யும், நீ தலையில் வச்சுக்கலாம். ஸோ இந்த உலகத்தில் இந்த பேருங்கெல்லாம் ஜனங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வந்தது. இந்த ஐடென்டிஃபிகேஷனை நீங்கள் பெரிய விஷயமாக நினச்சிக்கவே தேவையில்லை. ஐடென்டிஃபிகேஷன் தேவையில்லை. உனக்கு தாகமாகுது, நீ இப்படி கை காட்டினாவே தண்ணி வந்துடும் உனக்கு. என்ன அதை விட்டுப்புட்டு ஒருத்தன் நீளுன்றான், ஒருத்தன் பானின்றான், ஒருத்தன் வெள்ளங்கிறான், ஒருத்தன் தண்ணிங்கிறான். இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கின்னு பேர் தானே. இதுலேயும் குழப்பமெல்லாம் நிறைய இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் வந்து நீ மோர் அப்படின்னுவேன், ஆந்திராவில் மஜ்ஜிகை அப்படின்வான், கர்நாடகாவில் மசுருன்னுவான். நீ மோருன்னு எது சொல்கிறியோ, மஜ்ஜிகைன்னு ஆந்திரா எது சொல்கிறானோ, அதை கர்நாடகாவில் வந்து மசுரு அப்படின்வான். நீ போய் மசுரு அப்படின்னோடனே அவன் மோர் கொடுப்பான், உனக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தெரியாது. அதே மாதிரி இந்தியாவில் நாக் அப்படின்னா மூக்கு, நாக்குன்னா மூக்கு, மூக்கு வாய், மூ அப்படின்னா வாய். அதனால் இதெல்லாம் அந்த காலத்தில் ஜனங்க அவங்களுக்கு புரியறதுக்காக உண்டாக்கிய சப்தங்கள், அவ்வளோதான். ஓசை இருக்கு இல்லையா, அது ஒவ்வொருத்தனுக்கு என்ன மாதிரி புரியுதோ அந்த மாதிரி ஓசைகளை உண்டாக்கி கொண்டார்கள். அதனால் வருது. அதனால் டோன்ட் அட்டாச் டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆல் திஸ். இன்ஃபேக்ட் மௌனத்தை விட பெரிய பாஷை எதுவுமே கிடையாது. சைலன்ஸ் தான் அல்டிமேட். இப்போல்லாம் ஸ்பேஸ் கிராஃப்டில் அனுப்புகிறாங்க இல்லையா விண்வெளிக்கு, அங்கே போய் கான்டாக்டு போயிடுது. அவங்க இவ்வளோ $1 பில்லியன் செலவு பண்ணி அனுப்பிச்சா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறவனுக்கும் விண்வெளி வீரர்களுக்கும் கான்டாக்ட் போயிடுதான். அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இருட்டு ரூம்குள்ளே அந்த விஞ்ஞானியையும் அந்த விண்வெளி வீரரையும் உட்கார வச்சு இவன் நினைக்கிறது அவன் பிடிக்கிற மாதிரியே, அவன் சொல்கிறது இவன் கேட்குற மாதிரியான ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க, மைண்டு கம்யூனிகேஷன் சொல்லி. இப்போ நாளைக்கு அந்த கம்யூனிகேஷன் போயிட்டா கூட அவன் அங்கே உட்காந்து கண்ண முடியும்னு நினைப்பான், இங்கே இந்த விஞ்ஞானிக்கு அவன் என்ன நினைக்கிறாங்கிறது தெரியுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது நம்ம ஆன்மீகத்தில் ஏற்கனவே இருக்குது. விஞ்ஞானம் இப்போ தான் இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் பாஷைங்கிறது தேவையே இல்லை. அல்டிமேட்டில் வந்து இப்போ ஒரு ராஜா இருந்தான், அவன் காட்டு வழியாக போயின்னு இருந்தான். போகிறபோது அங்கே ஒரு சாமியார் உட்காந்துருந்தார். இவன் சொன்னான், சாமி எனக்கு 1/2 மணி நேரம் டைம் இருக்குது, ஏதாவது நல்ல உபதேசம் கொடுங்க அப்படின்னா. சாமியார் மௌனம் அப்படின்னார். அவ்வளோதான். இல்லை 1/2 மணி நேரங்கிறது இன்னேதாவது சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் சொல்கிறேன், நான் என் ரிசல்ட்டே கொடுத்துட்டேன், நீ வந்து ஸ்டெப்ஸை கேட்டுனுக்கிற, என்கிட்ட போய்ட்டு வா அப்படின்னாராம். அதனால் எல்லாத்துக்கும் என்ன, சும்மா இரு சொல்லற என்றலுமே, சும்மா இரு பேசாத அப்படின்னு, சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லேனே. எனக்கு அர்த்தமே தெரில, அன்னைக்கு நான் அதை சொல்கிறார், முருகன் சும்மா இருன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. 12 வருஷம் சும்மா தான் உட்காந்து திண்ணையில். ஆனால் 12வது வருஷம் எல்லா நாலேஜும் அவருக்கு கிடச்சிச்சு. அதனால் சும்மா இருக்கிறது தான் பெரிய சுகம் உலகத்தில். பரத்வாஜ ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 86 வயசு வரைக்கும் படிச்சிருந்தார். அவர் எதிரில் இந்திரன் வந்தான். சாமி என்ன பண்ணுறேன்னா, நான் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சுன்னுக்கிறேன். எவ்வளோ படிச்சிருக்கேன், இன்னும் எவ்வளோ படிக்கணும்னு தெரியுமான்னு தெரியாதுண்ணா. இப்படின்னா இமயமலை அளவுக்கு இவர் தலைமையில் கவிச்சு உட்காண்டார். இப்போயே 86 வயசு, நான் என்னத்தை படிக்கிறது, கம்முன்னு உட்காரு கண்ண முடியும்னா. இப்படியே கண்ண முடின்னு உட்காந்தார். 12 வருஷத்துக்குள்ளே உலகத்தில் இருக்கிற எல்லா நாலேஜும் அவருக்கு வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள்லாம் கம்ப்யூட்டர் வச்சுன்னுக்கிறீங்க. கம்ப்யூட்டரில் இருக்கிற நாலேஜை ஃபுல்லாக நீங்கள் அசிமிலேட் பண்ணணுன்னாக்கா எத்தனை லட்சம் வருஷம் வேணும் உங்களுக்கு? அவ்வளோ இருக்குது நாலேஜ் கம்ப்யூட்டரில். அதனால் கல்வி கரையில் கற்பவர் நாள்சில், படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, நம்ம ஆயுசு ரொம்ப கம்மி. ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் நான் எமர்சன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், எனக்கு ஒன்றுமே தெரியாது தான் அப்படின்னா.
தட் ஐ டோன்ட் நோ எனிதிங்னா. அப்போ கல்வி கரையில் கற்பவர் நாட்ஸில் இதுக்கு நடுவில் மெல்ல நினைக்கின் பிணிபல அதில் பாதி நாள் வியாதி வந்து தொலைக்குது. அப்போது அன்னப்பட்சிக்கு பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அது பாலை எடுத்துன்னு தண்ணி விட்டுற மாதிரி இந்த உலகத்தில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஒதுக்கிட்டு தேவையானதை மாத்திரம் கற்றுக்கும். கல்வி கரையில் கற்பவர் நாட்சில் மெல்ல நினைக்கின் பிணிபல தெளிது ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே பாலுன்னு குறுகின்னு தெரிந்து. குறுகுனாக்கா அன்னப்பட்சின்னு அர்த்தம். பாலை எடுத்துக்கிட்டு தண்ணி விடுற மாதிரி எது தேவையோ அது வரைக்கும் கற்றுக்கோ, மற்றதெல்லாம் வேணாம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஜபாலின்னு ஒரு ராஜா தான். அந்த ராஜா கேட்குறான் குருக்கிட்ட போய், எனக்கு வித்தையெல்லாம் கற்றுக் கொடுங்க. அவர் ஒரு எருது ஒரு பசுமாடை கையில் கொடுத்து, இதை ஓட்டின்னு காட்டுக்குள்ளே போய் இது 1000 ஆன உடனே என்னை வந்து பாருன்னா. அவன் ஒரு கேள்வி கேட்கல, நான் ராஜா என்ன போய் மாட்டு மேய்க்க சொல்கிறியான்ட்டு அவனுக்கு கோவம் வரவே இல்லை. குரு சொல்லிட்டாரு, அப்படியே போனான் காட்டுக்குள்ளே. அது 1000 ஆன உடனே அது ஓட்டிக்கின்னு வர்றான். அவன் எதிரில் 33 கோடி தேவர்களும் போய் சொல்கிறாங்களாம், உன் குரு சொன்ன வார்த்தையை நீ மதிச்சதுனால கண்ணை மூடு, நாங்கள் எல்லா நாலேஜும் உனக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னாங்களாம். ஸோ தே காட் ஆல் த நாலேஜ். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போது வாயை திறந்து தலைமையில் துண்டு போட்டு காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்க, மந்திரம் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மானசீகமாக கொடுக்குற மந்திரங்களும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பூமணி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார் நாகர்கோயிலில், மயிலாடியில் பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். அவருக்கு என்ன தோணுச்சோ எல்லாத்தையும் விட்டு ஒரு நாள் சாமியார் ஆகி போயிட்டார். அப்போது திருச்செந்தூர் கோயிலுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் தண்ணீர் பந்தல் வச்சு தண்ணி கொடுக்குறது, காவடி எடுத்து அதில் வர்ற சாதத்தை தான் கொஞ்சம் சாப்பிட்டு ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது, இந்த அளவுக்கு நோபலான ஒரு வாழ்க்கையில் இருந்தார். இப்போ சண்முக சிகாமணின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவருக்கு இங்கே நல்ல குருந்தப்ப சாமின்னு விநாயகர் நகர் மயிலாப்பூரில் ஒரு நாடியில் வந்துச்சு. இந்த மாதிரி இதுக்கு முன்னால் சிவஞான போதம் சிவஞான சித்தியார்லாம் எழுதின ஒரு மகான் உன் குரு, அவர் பூமணி அடிகளார்ன்ற பேரில் இன்றைக்கி நாகர்கோயில் மயிலாடியில் இருக்கிறாரு, நீ அவர்கிட்ட உபதேசம் வாங்கினியானாக்கா நீ உருப்பட்டுருவே அப்படின்னு வந்துச்சு. ஸோ அப்போது சண்முக சிகாமணி அவர் சொன்னார், என் குருவோட சமாதி இருக்குது நாகர்கோயிலில், பகவதி பெருமாள் பிள்ளைன்னு, அங்கே வச்சு கொடுக்குறேன்னாரு. ஸோ இவர் உக்காந்தாரு, அவர் உக்காந்தாரு. அவர் கண்ணை முன்னிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் மந்திரம் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வரலான்னாரு. வாயே திறக்கல அவர். அது எப்படி கொடுக்குறாங்க? மானசீகமாக கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நிலை இருக்குது. கொடுக்கறதுக்கு கூட ஒரு ரூல்ஸு ரெகுலேஷன் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறது தான். நிறைய பேர் சும்மா அந்த அழட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான், அந்த அந்த தர்பையை வச்சு இந்த பூஜை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி மந்திரம் சொல்கிறேன்னு சொல்லி தவளை போட்டு மூடி காதுக்குள்ளே சொல்லி இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸாக மாற்றிட்டாங்க எல்லா சிஸ்டத்தையும். மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன்லேயே எல்லாம் பண்ண முடியும். நான் தான் சொல்கிறேனே, 3 இருக்குது. ஒன்று ஆமை. ஆமை அங்கே முட்டை போட்டு அங்கே போய் நினைக்குமா, அந்த ஆமை கொஞ்சம் பொரிஞ்சிடும். கோழி முட்டை மேலே ஏறி உக்காந்துக்கும். அது அதாவது அதை ஸ்பரிசம் சொல்லுவாங்க, தொடர்றது. அது என்ன? ஸ்மரிசம், நினைக்கிறது. ஸோ கோழி முட்டை மேலே உட்காந்து பொரிக்கிறது. ஆமாங்க, மீன் இல்லையா, அது இப்படி கண்ணில் பார்த்தாவே பொரிச்சிடும். இதுக்கு என்ன பேர்? நயனம். கண்ணுக்கு பேர் நயனம். நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, ஸ்மரிச தீட்சைன்னு. இப்படி 3 விஷயங்கள் இருக்குதுன்னா ஒரு நம்பிக்கை வருதா? இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸு உங்களுக்கு எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் 9000 டெஸ்ட் எடுத்து உங்களை ஒரு வழி பண்ணிடுறானுங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. இப்படி கையை பிடிப்பானுங்க, அவ்வளோதான். பிடிச்சிட்டு 3 தான் ப்ராடு கிளாசிஃபிகேஷன்னுவாங்க. என்ன? வாதம், கபம், பித்தம். வாதம்னா காற்று சம்மந்தப்பட்ட வியாதிகள், கபம்னா தண்ணி சம்மந்தப்பட்டதெல்லாம், பித்தம்னா ஹீட்டு சம்மந்தப்பட்டது. இந்த கையை பிடிச்ச உடனே அந்த நாடி இருக்க சித்த வைத்தியருக்கு தெரியுமா, மயில் ரெக்கை வச்சு ஆடுற மாதிரி இருக்கு இல்லையா, அது இருந்தாக்கா ஹீட்டு சம்மந்தப்பட்ட வியாதி. தவக்கலை டவுக்குன்னு குதிக்கு மாதிரி இருந்தால் காற்று சம்மந்தப்பட்ட வியாதி. இப்படி அந்த 3 சத்தம்தான். அதை வச்சு அவங்க என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அண்ட் ஹோல் பாடிக்கு ஒரே வைத்தியம்தான். இங்கே அப்படி இல்லை. உனது கர்மாக்கள் முற்றிலுமாக முடிந்த நிலையில்தான் நீ ஞானியாக முடியும் என்று தங்களது அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். இதன் அடிப்படையில் தாங்கள் 1984ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மரண அனுபவத்திற்கு பிறகு ஞானம் பெற்ற அன்றே தங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் முடிந்துவிட்டதாகத்தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது தாங்கள் ஞானம் பெற்ற பிறகும் சிவன் பார்வதி இருவரும் தங்களுடைய கர்மாவின் பாக்கியை தீர்த்து கொள்வதற்காக பத்ரிநாராயணன் கோவிலில் எள்ளும் எண்ணெயும் கொடுக்க சொன்னதற்கான காரணம் என்ன? உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் பலவிதமான கடமைகள் இருக்குது. நம்ம உடம்பு இருக்குது. இந்த உடம்பு வச்சு நம்ம ஏதோ ஒரு வகையில் படித்தோம், கொண்டோம், வேலைக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த உடம்பு யார் கொடுத்தாங்க?
அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கொடுத்தாங்க இல்லையா. ஈண்டு பிறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அவங்க கொடுத்த உடம்பு. அதனால் அவங்களுக்கு நம்ம தேவசம்லாம் செய்யணும். பித்திருக்களுக்கு, நம்முடைய மூதாதையர்களுக்கு தேவசம் செய்யணும். ஏன்னா அவங்க கொடுத்த உடம்பு வச்சு தான் நம்ம ஆண்டவனையும் அடையிறதுக்குள்ள தகுதிகளை கூட தேடிக்கிறோம். அதுக்காக இந்த மாதிரி சில சடங்குகள் இருக்குது. அப்போ எனக்கு கைலாசத்தில் வச்சு சொன்னாங்க, உன் கர்மாலாம் முடிஞ்சிச்சு, நீ இனிமேல் தேவசம்லாம் செய்ய வேணாம் உங்கள் பெரியவங்களுக்கு. ஆனால் ஒரே ஒரு தடவை எண்ணெயும் எள்ளையும் கொண்டு போய் பத்ரிநாராயணன் கோயிலில் கொடுத்துருன்னு. நான் சொன்னேன், நான் இருக்கிறதே கைலாசம், நான் எதுக்கு அங்கே போகணுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அங்கே தான் அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க, நீ அங்கே போய் கொடுத்தியானா கணக்கை முடிச்சிடுவாங்க, இல்லைன்னா உன் அக்கௌண்ட்டில் டியூ இருக்கும், நீ பித்திருக்காரியங்கள் பண்ணலைன்னு சொல்லி. ஸோ நான் எள்ளு எண்ணெய் எடுத்துன்னு கைலாசத்துலேருந்து பத்ரிகாசனம் கோயிலுக்கு போனேன். அந்த ஐருங்க நீ 1000 ரூபா தட்டில் போட்டால் கூட கண்டுக்க மாட்டானுங்க. நான் அங்கே நிற்கிறேன், ஓடி எங்கள் இருக்கிறத பிடின்னு போய் பத்ரிநாராயணன் கால் கட்டி வச்சிட்டான். இப்போ இதெல்லாம் இருக்குது. தென்புலத்தார்னா தெற்கு திசையில் இருக்கக்கூடிய பித்திருக்கள்னு அர்த்தம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க, ஐம்புலத்தாறு ஒம்பல் தலை. வருமானத்தை 5ஆக பிரித்து உன்னுடைய இறந்து போன பெரியவங்களுக்கு காரியம் சடங்கெல்லாம் செய்கிறதுக்காக வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து தான் கடவுள், அதுக்கடுத்து ஏழைகளாகிற சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் சொந்தமே இல்லாத ஏழைங்க, அதுக்கப்புறம் 5ல் 1 பங்கு தான் உனக்கு. இதுதான் சாஸ்திரத்தில் இருக்கிறது. இன்றைக்கி இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. நிறைய பேர் தேவசமே பண்ணுறதில்ல அவங்க பெரியவங்களுக்கெல்லாம். பெரியவங்க இருந்தால் நீ பண்ணது இல்லை, பெரியவங்க இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தேவசம் பண்ணோம். அதுவே நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதுக்கு பல காரணங்கள். ஒன்று, இந்த ஐயருங்க இருக்காங்க இல்லையா, அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி பிஸியாக இருப்பானுங்க. ஒரு 10-15 வீட்டுக்கு அவன் போய் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே காத்தால் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னே சம்பாரிச்சாகணும். அதனால் அவங்க சிரத்தையெல்லாம் செய்கிறது இல்லை. நாமளும் ஆஃபீஸுக்கு லைம் ஆகுதுன்னு கடிகாரம் பார்த்துட்டு இன்னும் 5 ரூபா ஜாஸ்தி வாங்கிக்கோ, சீக்கிரம் வந்துடும் சொல்லி முடியும்னு சொல்கிற அளவுக்கு தான் நாமளும் இருக்கோம். அதனால் இன்றைக்கி எல்லாமே பொய்யா போச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், சிரத்தையாக பண்ண முடியலன்னா நீ ஐயரை கூப்பிட்டு தண்டத்துக்கு செலவு பண்ணாத, பேசாமல் ஒரு 11 ஏழைங்களுக்கு இட்லி பொட்டலம் வாங்கி கொடுத்துரு, இல்லை சிராத்த நாராயணன் கோயிலில் போயிட்டு அங்கே 400 ரூபா கட்டு, அவங்களே பெருமாளே தேவசம் பண்ணி சாப்பாடு போட்டுறாரு. இங்கே மத்திய கைலாசத்துக்கு போய் அங்கே இருக்கிற பிள்ளையாரே தேவசம் பண்ணிவிடுவார். இந்த மாதிரி 1000 வழி இருக்குது இப்போல்லாம். ஸோ எதையாவது பண்ணு. எதுக்கு தண்டத்துக்கு வீட்டில் அறிகுறியாக பண்ணுறோம், அரைகுறையாக பண்ணுறோம். ஐயருக்கும் சிரத்தை இல்லை, உனக்கும் சிரத்தை இல்லை. இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். பெருமாச்சாரியார் தெய்வத்தின் குரல்னு ஒரு புக்கில் எள்ளும் தண்ணீரும் எங்கே போயினேன்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. நீ கொடுக்குற எள்ளு தண்ணி எல்லாம் எங்கே போகுதுன்ட்டு. அது பெரிய சப்ஜெக்ட். அது இந்த பித்திரு காரியங்கள் அதுக்குள்ளே இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அதில் எழுதி வச்சுருக்காரு. இன்றைக்கி கலியுகம், அதுவும் கிராமத்துலேயாவது பாசிபிள் தான். ஆனால் இங்கே சிட்டியில் எல்லோரும் பிஸியாகிறானுங்க. ஐயருங்களே பார்த்தீங்கன்னாங்க, அவன் ஸ்கூட்டரெல்லாம் வச்சுன்னு இருக்கான், வர்ற வழியில் இதை வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்வான். ஸ்கூட்டர்லேயே இருக்கும், 10 ஃபோன் வந்துட்டு இருக்கும். அதனால் ஈஸியான வழி. பேசாமல் இப்போ ஏழை பிச்சைக்காரங்களாம் பார்த்து உனக்கு எதாவது சக்தி, ஒருத்தருக்கும் 10 பேருக்கும் 11 பேருக்கும் எதாவது இட்லி எதாவது வாங்கி கொடு, நான் சொன்ன கோயிலில் போய் பணம் கட்டிடு. இது கூட என்னால் பண்ண முடியலன்னு. ஏன்னா எப்போயாவது ராமேஸ்வரம் போனேனாக்கா, கயா போனேனாக்கா, அங்கே ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் பண்ணிவிடு. இல்லை எனக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்கல்ல கைலாசத்தில் வச்சு, நீ பத்ரிநாராயணன் கோயிலில் போயிட்டு எள்ளு எண்ணெய் கொடுத்துட்டு உன் கணக்கு முடிச்சிடுவோன்ட்டு, அந்த மாதிரி முடிச்சிக்கிறதுக்கு வழி இருந்தால் பாரு. ஆனால் எல்லாம் உண்மை தான். நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் உண்மை. மூத்தூர் சொல் வார்த்தை அமிர்தம். அதனால் அந்த காலத்தில் ஆண்டாள் சொன்னல, மேலையார் செய்வனகள்னா, நம்முடையும் மேலான அறிவு இருந்தவர்கள் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ செய்யலாம். இப்போ நம்மக்கிட்ட வர்றவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அமாவாசைக்கு இந்த கோடிசாமிக்கிட்ட படையல் போடுறோம். ஏன்னா கோடிசாமி அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த உலகத்தில் நிறைய பசங்க அவங்க பெரியவங்களுக்கு தேவசம்லாம் பண்ணுறது இல்லையா, அந்த ஆத்மாலாம் அவங்கக்கிட்ட முறையிடும். அந்த ஆத்மாங்கள்லாம் அழுது நிற்கும், என் பேரன் என்ன கவனிக்கல, மகன் கவனிக்கல. அதனால் கோடிசாமி என்ன பண்ணுவார், 108 இலை போடுவார். அதுக்கு முன்னால் அவர் பாடகச்சேரி சாமியாக இருந்தார். அப்போது 108 இலை போட்ட உடனே 108 நாய் உட்காந்துன்னு சாப்பிடும். அதுக்கப்புறம் அவர் கோடிசாமிங்கிற உடம்புக்குள்ளே வந்த உடனே 108 இலை போடுவார் மொட்டை மாடியில். அதில் பரிமாறின உடனே காக்காங்கள்லாம் உட்காந்து அதை சாப்பிடும். அதுக்கப்புறம் ஒரு 2000-3000 பேருக்கு ஹாலில் வச்சு சாப்பாடு போடுவார். எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அது அவர் எதுக்காக செஞ்சார், அவருக்கு தான் எதுவுமே இல்லையே, மற்றவங்க ஆத்மாங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக செய்கிறது. அந்த மாதிரி இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கோ நம்ம வேண்டலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா மகோதய புண்ணிய காலம்னு வரும்.
அன்றைக்கி எல்லா சிவன் கோயிலும் திறந்துருக்கும், நட திறந்துருக்கும் நைட்டெல்லாம். ஏன்னா உலகத்தில் சாந்தி இல்லாமல் இருக்கிற எல்லா பித்திருக்களும் அந்த சிவனுடைய தரிசனத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். நீ அந்த ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு அன்றைக்கி ஒரு கட்டணம் கட்டிட்டு அந்த கோயிலுக்கு பூஜைக்கு வழி பண்ணியானா அன்றைக்கி கோயிலுக்கு வர எல்லா பித்திருக்களுக்கும் வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும், உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படி வழிமுறைகளெல்லாம் இருக்குது. காசியில் பண்ணலாம், கயாவில் பண்ணலாம், ராமேஸ்வரத்தில் பண்ணலாம். ஒரே ஒரு தடவை பண்ணால் கூட போகிறோம். அண்டு எதுவுமே பண்ணாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கோடிசாமி மாதிரி யாராவது பண்ணுறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுனால தான் நான் அமாவாசை கோடிசாமி ஃபிசிக்கல் பாடியை விட்ட உடனே நான் இங்கே பண்ண ஆரம்பித்தேன். கோடிசாமி படத்துக்கிட்ட வைக்கிறது. மற்ற நாளில் எல்லா பிரசாதமும் உங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அமாவாசை அன்றைக்கி நம்ம ஆளுங்களுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அங்கே படைச்சி அதை அப்படியே ஜீப்லேயோ இதுலேயோ ஏற்றின்னு போய் ஏதாவது அனாத ஆசிரமம், ஓல்டேஜ் ஹோமு அந்த மாதிரி இடத்துலலாம் கொடுத்துன்னு இருக்கோம். இப்போ நேராக சாப்பாடு எடுத்துன்னு போய் இங்கே திருப்பூருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சில இடங்களில் நிஜமாகவே ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்க, வயசானவங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வர்றது. கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றது. இப்போல்லாம் நம்ம இதை வந்து அமாவாசைக்கு பெருசாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆளுங்களே நிறைய பேர் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி கட்டுவாங்க அமாவாசைக்கு. ஸோ நம்ம அதை வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். எங்கேயாவது ஜென்யூனாக பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பண்ணிவிடுங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இட் கோஸ் டு த ரியல் ஜென்யூன் புவர் அண்ட் ஹூ ஆர் ரியலி ஹேண்டிகேப் ஃபார் மனி அண்ட் ஃபுட். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த நேபாள நாட்டின் ராணியான மாயாவதி தன் வயிற்றில் ஒரு வெள்ளை யானை தந்தத்தினால் குத்துவது போல் கனவு கண்டதாகவும், அதன் பிறகு அவர்களுக்கு பிறந்த சித்தார்த்தன் ஒரு விநாயகர் அம்சம் என்றும் தங்களது அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். விநாயகர் அம்சமாக பிறந்த சித்தார்த்தன் போதி மரத்தடியில் ஞானம் பெற்று புத்தனாக மாறியதற்கு கூட அந்த மரத்தடியில் ஒடுங்கியிருந்த ஒரு சித்தரின் ஆத்மாதான் காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறீர்கள். விநாயகர் அம்சமாக பிறந்து ஒரு சித்தரின் ஆத்மாவால் ஞானம் பெற்ற கௌதம புத்தர் சனாதன தர்மத்துக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருந்த புத்த மதத்தை ஸ்தாபித்து அதை பரவச் செய்ய வேண்டிய காரணம் என்ன? சனாதன தர்மத்துக்கு புத்தர் வந்து அச்சுறுத்தல் இல்லை. உங்கள் 10 அவதாரத்தில் புத்தரையும் சேர்த்து கூட நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 அவதாரத்தில் புத்தரையும் சேர்த்து வச்சுருக்கோம். புத்தர் என்ன சொன்னார், வந்து உயிர் கொல்லாமை, உயிர்களை கொலை பண்ணாமல் இருக்கிறதுங்கிற ஒரு நல்ல தத்துவத்தை கொண்டாந்தார். உயிர் கொல்லாமை அவருடைய இது. பிற்காலத்தில் வந்தவங்க என்ன பண்ணாங்க, புத்தருக்கு பின்னால் வந்தவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணல. மற்ற விலாச பிரகசனம்னு ஒரு ட்ராமா மகேந்திர வரவ பல்லவன் எழுதினான். அதில் என்ன சீன் வரும்னா, புத்த பிட்சுக்கெல்லாம் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வாயில் மட்டனை வச்சுக்கிட்டு பொம்பளைங்க தோல் மேலே கை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்து மதம் இது புத்த மதம் தோன்றிய இந்தியாவிலேயே புத்த மதம் அழியறதுக்கு இதுதான் காரணம். புத்தர் வரைக்கும் நல்லா ஓடி இருந்தது, புத்தருக்கு அப்புறம் எல்லாம் வந்து கெட்டுப்போச்சு. மற்ற நாடுகளில் என்ன பண்ணாங்க, நீ முதுகுத்தண்டு மேலே சூரியன் படுற எதை வேணால் சாப்பிட்லான்ட்டான். இங்கே வெஜிடேரியன் சொன்னதுனால அது வளராமல் போச்சு. அங்கே வந்து நீ என்ன வேணால் முதுகுத்தண்டு மேலே சூடுபட்டால் சாப்பிட்லான்ற மாதிரி. அதனால் நீ பார்க்குற சைனா இல்லை தாய்லாண்டு, இந்தோனேஷியா, இந்த மாதிரி நிறைய புத்த மதம் சார்ந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, வியட்நாம், கொரியா, அங்கெல்லாம் எதை வேணால் சாப்பிடுவானுங்க. ஃபுல்லாக பாம்பு சூப்பு, ஆமாம் வடக்கறி, என்ன வேணால் சாப்பிடுவாங்க. அவங்க செய்யறதெல்லாம் என்னென்னா, ஒரு வீல் வச்சு உருட்டின்னு இருக்கணும் தக்களி மாதிரி. முத்தம் தண்ணம் கச்சாமி ஓ மணிபத் மேனமான இது செய்யறதுக்கு செய்யாமே இருந்து தொலைக்கலாம். அவர் உயிர் கொல்லாமைன்னு சொன்னார். அதை எல்லாம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இவன் வீல் சுற்றினா என்ன சுத்தாக்கிட்டின்னா. அதனால் படிக்கிறது பகவத்கீதை, இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரி புத்த மதம் சமண மதம் ரெண்டும் அழிஞ்சு போனதுக்கு இதுதான் காரணம். சமண மதம் அழிஞ்சதுக்கு என்ன காரணம்னா, எக்ஸ்ட்ரீம் டார்ச்சர் ஆஃப் த பாடி. நீங்கள்லாம் வந்து காடுகள் அந்த மாதிரி இடங்களில் குகையில் போய் தவம் பண்ணணுன்னு படிச்சிங்க. அவங்க அப்படி இல்லை, நல்லா ராஜஸ்தான் பாலைவனத்தில் வெயிலில் உட்காந்து தான் பூஜை பண்ணுவாங்க அவங்க. அதே மாதிரி முடி இருக்குது இல்லையா, நீங்கள்லாம் பார்பர் ஷாப்புக்கு போய் 150 ரூபா கொடுத்து வெட்டிக்குவீங்க. அவங்க உட்காந்துட்டு ஒவ்வொன்றா பிடிங்கின்னு இருப்பாங்க. நிஜம், ஜெயின மதத்தில் இவ்வளோ டார்ச்சர் சிஸ்டம் இருக்குது. அதனால் ஜெயின் மதம் வளராமல் போச்சு. ஏன்னா 6 மணிக்கு முன்னால் சாப்பிட்றணும், ரோட்டில் போகிறபோது வாயில் துணி கட்டிக்கணும், மயில் பீலி கையில் வச்சுக்கின்னுட்டு பூமியில் உங்கள் கால் பட்டு எதுவும் சாகாது இருக்கிற மாதிரி பெருக்கின்னு போகணும். இப்படிலாம் ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த கலிகாலத்தில் நடக்கிற வேலையா?
இன்றைக்கி நிறைய ஜெயின் சாமியாருங்கள்லாம் லெக்சர் கொடுக்குறாங்க, எப்பயாவது டிவிலெல்லாம் பார்த்தியானா தெரியும். அவங்கெல்லாம் இப்படி தான் இது இருக்கா, திகம்பரர்கள் பேர், அவங்களுக்கு துணி இல்லாமல் இருக்கும். இந்த புத்திஸ்ட்டு இந்த மாதிரி கெட்டு போச்சு. அப்போ இந்து மதத்து இந்தியாவில் தோன்றிய சமண மதம், மகாவீரர் ஜெயனால் தோன்றிய சமண மதமும், இந்தியாவிலே தோன்றிய புத்தரால் தோன்றிய புத்த மதமும் அழிஞ்சு போச்சு. இதோட சிரிப்பு என்னென்னா, அசோக சக்கரவர்த்தியினுடைய மகளாகிய சங்கமித்திரையும் மகேந்திரன் என்ற மகனும் இந்தியாவில் புத்தகாயில் இருக்கிற போதி மரத்தினுடைய, போதினா அரச மரம், அதனுடைய கிளையை கொண்டு போய் வச்சாங்க. எங்கள் கண்டி கதிர்காமத்தில் வச்சாங்க. கண்டியில் இந்தியாவில் இருந்த மரம் பட்டு போச்சு. அதனால் ஸ்ரீலங்காவில் போய் இவங்க கொடுத்த மரத்தின ஒரு கிளையை கொண்டு வந்து திருப்பி வச்சாங்க. இந்த இடத்துல நம்ம ஊரில் புத்தகாயில் வச்சாங்க. இப்படி எந்த நாட்டில் எது தோணுச்சோ அங்கேயே அழிஞ்சு போச்சு. அண்டு வெஜிடேரியன் இன்றைக்கி நீ ஃபாரின்லலாம் போயிட்டேன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊர் ஹோட்டல்லாம் அங்கே வந்துடுச்சு. இந்தியன் ஹோட்டல்ஸ் கொஞ்சம் வந்திருக்க ரெஸ்டாரண்ட்லாம். இதுக்கு முன்னாலெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்கா போனோம்னா மெக்சிகன் ஜாயின்ட்ஸ்னுவாங்க. மெக்சிகன் ஹோட்டலில் போனாக்கா இவ்வளோண்டு ரைஸ் கொடுப்பான், ஒரு உருளைக்கிழங்கு சைஸில் ரைஸ் கொடுப்பான், பட்டாணி கொடுப்பான். அதை சாப்பிட்டு உயிர் வாழணும். இப்போ சரவணப்பான் அவன் இவெல்லாம் போய் அங்கங்கே எல்லா ஊர்லேயும் திறந்தான். பாரிஸ்லாம் கூட திறந்துட்டாங்க. இல்லைனா ஒரிஜினலாக நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணுற போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா வெஜிடேரியன் ஜாயின்ஸே இருக்காது. இருந்தாக்கா அது மெக்சிகனாக இருக்கும். நம்ம ஆளுங்க யாருமே இருக்கிறது இல்லை. ஸோ ஃபுட் இஸ் எ மேஜர் கன்ஸ்ட்ரெயின்ட். இன்றைக்கி நீ பார்த்தீங்கன்னா 100க்கு 90 பேர் நான் வெஜிடேரியன்ஸ், யாரும் கொஞ்சம் பேர் தான் வெஜிடேரியன்ஸு. அதனால் நீ சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட, இப்போ நான் கேரளாலெலாம் ஒரு காலத்தில் ட்ராவல் பண்ணுற போது பார்த்துருக்கேன். இந்த கண்ணூர், தாலிப்பரம்பா, காசர்கோடு இங்கெல்லாம் வந்து அவுட் அண்ட் அவுட்டு மீன் ஹோட்டல், நான் வெஜிடேரியன் ஹோட்டலாக இருக்கும். நம்ம போய் வெஜிடேரியன் இருக்கான்னா இருக்கே அப்படின்னுவோம். இலையை கொண்டாந்து வச்சு 2 தோசை போட்டு அவன் வச்சுருக்கிற அந்த சட்டியிலிருந்து மீனை ஒதுக்கிட்டு அந்த குழம்பு எடுத்து ஊற்றுவான். மீன் இருக்கு, நீ சைவம் தானே, மீன் இல்லை உனக்கு அப்படின்னா. வாட் ஐ மீன் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி வெஜிடேரியன். காளி உபாசகராக இருந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் எவ்வாறு மகாகாளியை மறந்து ஒரு பரம அத்வைத்தியாக மாறினார் என்பதை தங்களது அருளுரையில் விளக்கியிருக்கிறீர்கள். மறக்கலை. He supplemented the Guru's advice of going without உருவம். தோத்தாபுரி சொன்னாருங்கிறதுனால அவர் கஷ்டப்பட்டு அந்த உருவ வழிபாட்டிலிருந்து ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போனார். அந்த தருணத்தில் உருவத்தை தாண்டி எந்தவித இமேஜும் இல்லாமல் போகும் நிலையே பரம அத்வைத்த நிலை என்றும் விளக்கமளித்திருக்கிறீர்கள். அத்வைத்தம் இமேஜ் எதுவுமே இல்லாத உருவமற்ற நிலையைத்தான் போதிக்கிறது என்றால், அந்த தத்துவத்தை இந்த உலகத்துக்கு தந்த ஆதிசங்கரது திருவுருவத்தையும் ராம பரமஹம்சரின் திருவுருவத்தையும் அவர்களுடைய பக்தர்கள் இன்றளவும் வழிபட்டு பூஜை செய்து வருவதற்கான காரணங்கள் என்ன? விவேகானந்தர் பவநகர் மகாராஜா பேலஸ்க்கு போனார். இப்போ பவநகர் மகாராஜா சொன்னார், நாங்கள்லாம் ஆரிய சமாஜி, தயானந்த சரஸ்வதியினுடைய ஆரிய சமாஜ் கொள்கையை நம்புகிறவங்க, வெறும் யாகம் வளர்த்தா போகிறோம், வேறு கோயில் பூஜை உருவங்கள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு. அந்த கேட்டுட்டார், ஒன்றும் சொல்ல. ராஜா அரண்மனையில் இப்படி படி ஏறி இப்படி திரும்பும் இல்லையா, அந்த இடத்துல ஆயில் பெயிண்டிங், ஒரு 6 அடிக்கு 3 அடி மீசெல்லாம் வச்சு கையில் கத்தியெல்லாம் வச்சுன்னு ராஜா நிற்பான் இல்லையா அந்த காலத்தில், அந்த மாதிரி இந்த கூப்பிட்டாரு. இது மாதிரி எச்சத்துப்புன்னாரு. ஐயோ எங்கள் தாத்தா அப்படின்னா, நீ தான் சொல்கிறியே உங்கள் தாத்தாவை தான் கொல்லி வச்சு சுடுகாட்டில் முடிச்சிட்டு வந்துட்டியே, தாத்தா எங்கே இருக்காரு? இல்லை இல்லை எங்கள் தாத்தான்னா. அந்த மாதிரி தான் எங்கள் கடவுள் கூட, செத்துப்போன தாத்தா உன் மைண்டில் இருக்கார்ல, அந்த மாதிரி எங்கள் கடவுளுங்க எங்கள் மைண்டில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ வாட் இஸ் திஸ் அத்வைத்தம் இஸ், எல்லா மறை என்னை மறந்த நேரம் சொல்லாய் முருகா சொரபூபதியே அப்படின்னா என்ன? ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போகிறது. உருவமும் இல்லை அருவமும் இல்லை, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வரக்கூடிய ஒரு பரம அத்வைத்தமுங்கிறது. அப்போது ஒரு பிளாங்க் மைண்டு, இது வாச்சா மகோச்சரம்னு சொல்கிறாங்க. நிர்வாணம்னா என்ன? துணி இல்லாமல் இருந்தால் நிர்வாணம், எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் கூட நிர்வாணம் தான். ஸோ யார் ஒருத்தன் மைண்டில் ஒரு சினிமா கொட்டாய்க்கு போனபோது வெள்ளை ஸ்க்ரீன் தானே இருக்கும், அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாத ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போகிறானோ அதுதான் புத்தரும் எல்லாரும் போதிச்ச நிர்வாணம்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த நிலைக்கு போகிற போது இப்போ நீங்களே கூட ரொம்ப ஹை லெவல் ஆஃப் மெடிடேஷனுக்கு போயிட்டீங்கன்னா
உங்களுக்கு நீங்கள் முழிச்சுன்னு இருக்கீங்களா தூங்கின்னு இருக்கீங்களா எங்கே இருந்தீங்கன்னு தெரியாது. திடீர்னு ஒரு குழந்தை ஒலிக்கி விழுந்த மாதிரி ஒரு அனுபவம் வரும். அப்போ யோசனை பண்ணோம், இப்போ என்ன டைமு, நான் எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு யோசனை பண்ணால் தான் தெரியும். நீ தியானத்துக்கு போனேன், மறந்துட்ட ஒன்று உட்காந்து இருந்தேன் அப்படிங்கிறது உனக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குது. தியானத்தினுடைய டெரிவேஷன் அதுதான். அதனால் இதெல்லாம் ஸ்டெப்ஸு, டெரிவேஷன் அதுதான். தாங்கள் கோடி மகானை முதலில் சந்தித்த போது நான் யார் என்று எனக்கு தெரியும், நீங்கள் யார் என்று கேட்டிருக்கிறீர்கள். அவர் தன்னை தோத்தாபுரி என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார். தாங்கள் யார் என்று மறுபடியும் அவரிடம் கேட்டபோது அவர் தங்களை தாத்தா ராமகிருஷ்ண பரமஹம்ஸ் என்று தங்களது முற்பிறவியை பற்றியும் அவருக்கும் உங்களுக்கும் உள்ள பூர்வ ஜென்ம தொடர்பை பற்றியும் தெளிவுபடுத்தியுள்ளார். இதே போல தாங்கள் திரு ரத்னகிரி சுவாமி அவர்களை முதலில் சந்தித்த போது தாங்கள் கோடி மகானிடம் கேட்டது போல தங்களது முற்பிறவி பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறீர்களா? அவரும் தாங்கள்தான் புலிப்பாணி சித்தர் என்று அவருக்கும் உங்களுக்கும் உள்ள முன்ஜென்ம தொடர்பு பற்றி ஏதாவது விளக்கம் தந்திருக்கிறார்? ரத்னகிரி சாமிக்கிட்ட நான் 54 வருஷமாக இருக்கேன். நான் அவர்கிட்ட உட்காந்துக்கிற போது யாராவது வருவாங்க, வந்துட்டு இவர் யார் அப்படின்வாங்க. என்னை பார்த்து. நான் இப்போது இந்த மாதிரி ஆன்மீகத்துக்கெல்லாம் வரல, பாபா கூட ஆகலை. இப்போ நான் சிரிச்சுக்கிட்டு சொல்லுவேன், நான் ரத்னகிரி கோயில் நாய், அப்பப்போ வருவேன், சாமி போடுற சாப்பாடு சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்வேன். அப்போ அவர் இல்லை அப்படியெல்லாம் இல்லை, இவன் என் ஆன்மா, ஊழ்வழி அன்பு நெஞ்சம் அப்படின்னு எழுதி காட்டுவார். அதாவது ஈஸ் மை சோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகர், அவருக்குட்டியும் முருகர் தாங்கிறாரு, எங்கிட்டையும் முருகன் தான் இருக்கார். இவன் என் ஆன்மா, ஊழ்வழி அன்பு நெஞ்சம் அப்படின்னா விதிவசத்தாலே எங்கள் 2 பேருக்கும் லவ் இருக்குது, இந்த பிறவியில் கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கோடிசாமி சொன்னார், அவர் தோத்தாபுரி, நான் ராமகிருஷ்ண பரம் சொன்னார். அப்போது தாத்தா ராமகிருஷ்ண பரமம் சொன்னார். அப்போ ராமகிருஷ்ணன் நம்ம இருந்தோன்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ சாரதா தேவியாக ஒரு அம்மா இருந்திருக்கணும் இல்லையா, அது யார்? கிருஷ்ணவேணியம்மா. சரி, ராமராக நான் இருந்தபோது கிருஷ்ணவேணியம்மா சபரியாக இருந்துச்சு. நல்லா யோசனை பண்ணு. நான் ராமராக இருந்தபோது கிருஷ்ணவேணியம்மா சபரி. அதுக்கப்புறம் நான் ராமகிருஷ்ண பரமசராக வந்தபோது அந்த அம்மா சாரதா தேவி. இப்படி ஒரே மாதிரி கண்டினியூட்டி வரும்னு நீ நினைக்க தேவையில்லை. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். சிஷ்யர் தானே. ராமர்கிட்ட எந்த பழம் வாங்கி சாப்பிட்ட ரிலேஷன்ஷிப்பு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிடையாது. சாரதா தேவி ஒய்ஃப், ஆனால் ஒய்ஃபாக குடும்பம் நடத்துனதே கிடையாது. சின்ன வயசுலேயே கமார்புக்கூர்லேருந்து கொண்டு வந்தாங்க. இந்த அம்மா இங்கே இருந்துச்சு, அவர் வேலூர் மடத்தில் பூஜை பண்ணிட்டு உட்காந்துருந்தார். அதனால் சம்பந்தமுள்ள ஆத்மாக்கள் இந்த பிரிவில் கிருஷ்ணவேணி அம்மா எங்கேயோ இருக்காங்க, புதிய மலையில் கல்யாணம் திருத்தத்தில். நமக்கு சம்மந்தம் இருக்கா? நம்ம அதனால் அங்கே போகிற மாதிரி வருது. பார்த்தியா, நம்ம அங்கே போகிற மாதிரி வருது, கான்டாக்ட் நம்மளுக்கு கண்டினியூ ஆகுது. அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, யார் யாருக்கு எவ்வளோ பாடுபட்டாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரிப்பா, நான் உனக்கு நீ ராமராக இந்த போது பழம் கொடுத்தம்பா அப்படின்வாங்க அவங்க. அதே மாதிரி அவங்க அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போது பத்தமடையில் ஒரு அம்மா, அவங்க உடம்புக்குள்ளே முத்துகிருஷ்ண அடிகளார்னு ஒரு சாமி வருவார். அவங்க ஃப்ளான்ஷெட் ரைட்டர். ஸோ கலெக்டர் ராமதாஸ்ன்னு இருந்தார் திருநெல்வேலியில். அவர் அந்த அம்மாவுடைய ஃபாலோயர். அதனால் அந்த அம்மா வச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நானும் போயிருந்தேன். நான் உட்காந்துட்டு வந்துட்டேன். அந்த அம்மா எனக்கு லெட்டர் போடுறாங்க, கிருஷ்ணவேணி அம்மா, தம்பி இங்கே நடந்த கும்பாபிஷேகம் சிவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, அதனால் 21 நாள் கழித்து நீங்கள் உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணும் எனக்கு உத்தரவாயிருக்குதுப்பான்னு. நான் போனேன். என் வரைக்கும் நான் ஒரு சின்ன யாகம் பண்ணி கங்கா ஜலம் ஒரு சொம்பு அதை கல்யாண தீர்த்து ஈஸ்வரன் மேலே விட்டுட்டு நான் பாட்டிக்கு மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். அந்த மாதிரி யாரையும் விட்டு எனக்கு லெட்டர் போட்டாங்க, தம்பி என்னத்த அதிசயம் சொல்கிறது, நீ யாகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு போன இன்றைக்கி நைட்டு எனக்கு கைலாசத்தில் இருக்கிற சிவனுடைய கல்யாண தரிசனம் கிடச்சிதுப்பா, அதனால் இனிமேல் இங்கே எந்த பூஜை இருந்தாலும் நீ தான் வரணும் அப்படின்னு எழுதுனாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த கனெக்ஷன்ன்றது அந்த கனெக்டட் ஆத்மாக்களுக்குள்ளே தான் புரிதல் வருமே தவிர மற்றவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நம்ம எத்தனையோ பிறவி எடுக்கிறோம், அதில் ஒவ்வொரு பிறவிலையும் ஒரு உபாசனை பண்ணுறோம். சில நேரங்களில் ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி வர்றபோது ஒரே பிறவியில் நிறைய உபாசனை பண்ணுறோம். இப்போது முதல்ல காளி உபாசனை பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து நான் தான் ஹனுமான் சொல்லி ஹனுமான் உபாசனை பண்ணுறது. இப்படி இப்போ சில பேர் ஒரு எம்ஏ படிச்சுட்டு முடிச்சிடுவான், சில பேர் 7 எம்ஏ 8 எம்ஏ எல்லாம் படிப்பான். மெயின் சப்ஜெக்ட்டு சப்சிடி சப்ஜெக்ட் முடிச்சுட்டு அந்த ஆக்சிலரி சப்ஜெக்ட் மாத்திரம் படிச்சுன்னு இருந்தால் போகிறோம். அப்போ 7 எம்ஏ வாங்கிடலாம் நீ. அந்த மாதிரி ஒரு உபாசனையில் சக்ஸஸ் ஆகிட்டா மற்ற உபாசனைலாம் ஈஸியாக பிடிக்க முடியும். அந்த கனெக்டட் கேரக்டர்ஸ் உலகத்தில் வர்றபோது நம்ம அவங்கள சந்திப்போம். நல்ல ஒரு இன்டெப்த் ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தால் அவங்கள நம்ம சந்திப்போம்.
அப்போ நான் ராமகிருஷ்ணர் கிருஷ்ணவேணி அம்மா இருந்தபோதும் நாங்கள் குடும்பம் நடத்தலை. சபரி ராமராக இருந்தபோது சம்மந்தமே இல்லை, சிஷ்ய குருன்ற மாதிரி வந்துடுது, இல்லை மோட்சதாயகனுங்கிற மாதிரி வருது. இந்த பிரிவில் அவங்க கல்யாண தீர்த்தத்தில் கிருஷ்ணவேணின்னா கொஞ்சம் கிருஷ்ணர் கொஞ்சம் சரஸ்வதி, கொஞ்சம் கிருஷ்ணர் கொஞ்சம் சரஸ்வதி, அதுதான் கிருஷ்ணவேணின்றது. அந்த பாவத்தில் அவங்க வராங்க, அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, நம்ம வேலையை நம்ம செய்கிறோம். இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது உலகத்தில். அண்டு இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து இன்றைக்கி உடம்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்பை பற்றி தான் தெரியும். யார் ஆல்ரெடி ஆத்மாவை பிடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு ஆத்மா சம்மந்தப்பட்ட எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்காக ஒருத்தர் நம்மக்கிட்ட வராங்க, என்ன இது எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இருவேறு உலகத்து இயற்கை, உடல் வேறு ஆத்மா வேறு. ஆத்மாவுக்கு சம்மந்தப்பட்ட பாஷை வேறு, உடம்புக்கு சம்மந்தப்பட்ட பாஷை வேறு. அதனால் எனக்கு புரிஞ்சது உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீயும் என்ன மாதிரி ஒரு லிபரேட்டட் சோல் ஆகிட்டியானாக்கா நமக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அவர் கம்யூனிகேஷன் வில் பி வெரி ஸ்ட்ராங். லாஸ்ட் கொஸ்டின். உலகம் முழுவதும் இருக்கும் இறைவனை தேடினால் நேரமாகும், உனக்குள் இருக்கும் இறைவனை தேடினால் சீக்கிரம் பிடித்து விடலாம். இதுதான் விநாயகர் முருகர் பெருமானுக்கு இடையே நடந்த மாங்கனி போட்டியில் விநாயகர் நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்று தங்களது அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். நான் வேறு நாதிருக்கும் நீ வேற நாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே என்று பின்னாளில் அருணகிரியாரை பாட வைத்த ஞானப்பழமான முருகப்பெருமானுக்கு தனக்குள்ளேயே அம்மையப்பர் இருக்கிறார்கள் என்பதனை எவ்வாறு உணர முடியாமல் போனது என்று விளக்க முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. நம்மெல்லாம் பிற்காலத்தில் வரக்கூடிய ஜனங்களுக்கு இந்த மாதிரி பெரிய விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட உருவக கதைகள்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு மெட்டாஃபார் அப்படின்னா உருவகப்படுத்தி சொல்லப்படுகிற கதைகள். இல்லைன்னா அவ்வளோ பெரிய சனத்குமார ரிஷியாக இருந்து ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் செஞ்சு சிவனே எதிரில் போய் நின்று எனக்கு பிள்ளையாக பிறக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வரம் கேட்டாருன்னு சொல்லி கந்த புராணத்தில் படிக்கிற ஒரு முருகர் அவ்வளோ கூட தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்து நமக்கு புரியறதுக்காக சொல்கிறது. பெரிய பெரிய தத்துவங்களை ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டியில் இன்றைக்கு இவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கு புரியறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். அதனால் அவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்க தேவையில்லை, எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் திருவண்ணாமலையிலே போனேன். அப்போ ராம் சரத்குமார் சாமி சொன்னார், யூ ஷுட் நவ் இமீடியட்லி கோ டு ரத்னகிரி, யுவர் சாமி இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. அப்போ எங்கே திருவண்ணாமலை எங்கே ரத்னகிரி, இவர் என்னை கூப்பிட்றாருன்றது அவருக்கு எப்படி தெரியும்? நான் வந்தேன். ரத்னகிரி சாமி ஒரு சீட்டு எழுதினார், பழனி கௌபீனம் அப்படின்னு எழுதி என்கிட்ட கொடுத்தாரு. பழனிக்கு போய் கோமணம் வாங்கிக்கோ முருகங்கிட்டன்னு அர்த்தம். நான் நேராக பழனிக்கு போனேன். அதாவது எப்படி ஆன்மீகன்றது உனக்கு புரிய வைக்கிறேன். நான் போன போது என்ன பண்ணான், அந்த ஐயரு இவ்வளோ பெரிய தாம்பாளத்தில் பழனி ஆண்டவனுக்கு அப்போ தான் அபிஷேகம் பண்ணி முடிச்சிருந்த ஒரிஜினல் கல்லுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்த கோமண துணி, ஒரு ரோஜா மாலை, சந்தனம், விபூதி, பழம் எல்லாத்தையும் வச்சு என்கிட்ட பேய் பிடிச்ச மாதிரி கொண்டாந்து கொடுத்தான். நான் அதை கொண்டாந்து வெடிக்கால 5-6 மணி இருக்கும். நேராக பழனிலேருந்துங்க தான் வந்தேன். ரத்னகிரி சாமிகிட்ட கொடுக்குறேன். அவர் பூஜை பண்ணுற அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு குகை வச்சுருக்கார். அங்கே ஒரு கண்ணாடி, ஒரு வேலு, ஒரு விளக்கு எரிஞ்சின்னு இருக்கும். உள்ளே குனிஞ்சு என்னையும் கூட்டின்னு போனார். அங்கே வச்சார். வச்சுட்டு நீ உலகம் பூரா போகணும், இந்த கோமணெல்லாம் கட்டி நீ எப்படி வந்து ஃபாரின்லாம் போவே வருவேன். அதனால் நான் குருன்ற முறையில் முருகனுடைய தீட்சையை உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அதனால் நீ வந்து நார்மலாக ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம், என்னைக்காவது எனக்கு தோணுனா இதை திருப்பி கொடுப்பேன், இல்லைன்னா இது எங்கிட்ட பூஜையில் இருக்கட்டும்னு சொல்லிட்டார். இப்படிலாம் இருக்குது. இப்போ தான் நான் சொன்னேன், சண்முக சிகாமணிக்கு கண்ண முடின்னு உட்காந்துட்டு அவருடைய குருவாக இருந்த பூமணி அடிகளார் வந்து சிவஞான போதத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு வழிகாட்டியும் அவங்களுடைய வழிகளை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். என்ன எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், என்ன பண்ணணுங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பவாரி பாபா ராமகிருஷ்ணருக்கு அத்வைதத்துக்கு போக சொல்கிறாரு. இவர் காலையை மறக்க முடியலங்கிறாரு. அவர் ஒரு கண்ணாடி பாட்டிலை உடச்சி அந்த சில்லை வச்சு குத்தி இங்கே ஹேர் அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணனுக்கு அத்வைத்தம் வருது. பவாரி பாபா அவருக்கு தீராத வயிற்று வலி. ஒரு நாள் கங்கையில் ஜலசமாதி ஆயிடலான்ட்டு காலையில் தட்சிணேஸ்வரில் கங்கைக்குள்ளே நடக்கிறாரு, முழுகவே இல்லை. பார்த்தா 10 கமாண்ட்மெண்ட்ஸில் வர மாதிரி கங்கை 2 இப்படி பூமிக்கும் ஆகாசத்துக்கு நடுவில் இடுப்பில் கை வச்சுன்னு காளி ஆஹாஹா தைச்சின்னு இருக்கா. இவர் திரும்பி வந்து ராமகிருஷ்ணன் சொன்னாராம், உன் காளி கூட நிஜம்தான், நான் அவளை பார்த்தேன் அப்படின்னாரு. அப்போ உருவமும் நிஜம்தான், அருவமும் நிஜம்தான். உள்ளுவார் உள்ளத்து உடன் கண்டாய் நன்னெஞ்சே, வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உடன் கண்டாய் நன்னெஞ்சே,
பார்க்கடலில் பள்ளி கொண்டவனும் திருப்பதி மலை மேலே இருக்கிறவனும் யார் உண்மையாக நம்புகிறாங்களோ அவங்க உள்ளத்தில் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்மீகம் பெரிய சப்ஜெக்டு. இதில் அவங்கவுங்களுடைய அனுபவம் ஒவ்வொரு மாதிரி வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவம் வராது. அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். நீ எந்த கடவுளை கும்பிட்றியோ எந்த கடவுளும் பெருசு இல்லை, எந்த கடவுளும் சின்னதில்லை. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனர். ஒவ்வொருத்தங்கிட்டையும் அறிவு இருக்குது. அந்த அறிவு ஆற்றுப்படுத்துகிற வழியில் போய் கடவுளை அவன் புரிஞ்சுக்குவான். அவரவர் விதிப்படி அடைய நின்றனர். அவனவனுக்கு ஒரு டெஸ்டினி இருக்குது. அந்த டெஸ்டின்றது என்ன? நீ பிறக்கிற போது 9 கிரகங்கள் எப்படி உன் ஜாதகத்தில் இருக்குங்கிறத வச்சு. இப்போ செவ்வாய் உச்சமாக இருந்தால் நீ முருகனை பிடிப்ப, சுக்கரன் உச்சமாக இருந்தால் அம்பாளை பிடிப்பேன், குரு உச்சமாக இருந்தால் சாய்பாபா, ராகவேந்திரர், பெருமாள், இந்தமாரி சாமி நரசிம்மர் எல்லாம் பிடிப்பேன், சனி உச்சமாக இருந்தால் நரசிம்மர், ஆஞ்சநேயர், வெங்கடாஜலபதியை பிடிப்பேன். இதுதான் கணக்கு. உனக்கு எந்த கடவுள் மேலே மைண்டு போகுதுங்கிறது கூட உன் ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம். இந்த மாதிரி இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த கடவுளை இந்த மூடில் அவன் கும்பிடுவான் சாமின்றது கண்டுபிடிச்சிடலாம். அதனால் எல்லாமே அப்படி தான். எவ்ரி திங். நீ பிறக்கிற போது உனக்கு 9 ஓட்டுக்குது இல்லையா? 2 2 2 1 கீழே 2. இந்த 9 ஓட்டு வழியாக 9 கிரகம் உன்னை கனெக்ட் பண்ணிக்குது. அதை வச்சு அழகாக உன் வாழ்க்கை, நீ செய்கிற ப்ரொஃபஷனு, உன் பொண்டாட்டி எப்படி இருப்பா, குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியான டிவைன் லைஃப் உனக்கு இருக்கும் இல்லை இருக்காது, இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த காசுக்கு பார்க்குற வாக்பலிதம் இருக்காது. இப்போ எல்லோரும் தான் எம்பிபிஎஸ் டாக்டரு. சில டாக்டர்கிட்ட ஒரு நாள் மருந்து சாப்பிட்டா உனக்கு நல்லாகி போகுது. சில டாக்டர்கிட்ட 9 நாளைக்கு மருந்து சாப்பிட வேண்டியது. ஏன்னா அந்த டாக்டருடைய ஜாதகப்படி செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவன் டாக்டர் வேலைக்கு வந்திருப்பான். அந்த செவ்வாய் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்தோ அவனுடைய உடம்புல, அதுக்கேற்ற மாதிரி அவன் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல் அண்டு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக வருவான். டாக்டர் குருசாமில் யாருன்னு இருந்தார், வெரி சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். இன்றைக்கி கூட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வாசலில் அவருடைய சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் டாக்டர் லட்சுமண் சாமலியார் இருந்தார், ராமசாமலியார் இருந்தாங்க. ராமசாமலியார் வேறு ப்ரொஃபஷன், லட்சுமண் பெரிய டாக்டரு, கைனகாலஜிஸ்ட்டு. அப்போ அவர் புக்கெல்லாம் எழுதினாலும் இன்றைக்கி வரைக்கும் மெடிக்கல் காலேஜில் அவர் எழுதின புக்கெல்லாம் வச்சுன்னு இருக்காங்க. எல்லாம் ஆர்காட் முதலியார்ஸ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் வர்றதுக்கு, அதில் அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு கூட அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட்டை வச்சுருக்காங்கன்னு. எல்லோரும் டாக்டர் ஆகிடலாம் உன் ஜாதகத்தில் அது பவர்ஃபுல்லாக செவ்வாய் சுக்கரன் இருந்தால். ஆனால் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறத வச்சு தான் நீ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டாக்டரா இல்லை ஆவரேஜ் டாக்டரான்றது கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ டாக்டரையும் ஓட்டுன்னு உட்காந்துருக்கான். சில டாக்டர் உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு இவ்வளோன்னு வாங்குறவங்களாங்கிறான் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் காரியம் இருக்கும். அதே மாதிரி தான் என்ஜினியர். விஸ்வேஸ்வரையான்ற ஆள் மைசூர் டேம் கட்டுறான். எவ்வளோ இன்ஜினியர் வேலை இல்லாமல் சுற்றின்னு உட்காந்துக்கிறான். இவன் தான் இன்ஜினியரிங் காலேஜ் போய் பெஞ்சு தைச்சிட்டு வந்தான். டீச்சர்ஸ் எடுத்துக்கோ, எவ்வளோ நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு மக்கள் டீச்சர்லாம் இருப்பாங்க. அவங்க நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் நாலேஜே இருக்காது. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க ஜாதகத்தில் குரு இருந்திருக்கும், வீக்கான குரு இருந்திருக்கும், அதனால் வாத்தியார் வேலைக்கு தொலைச்சிருப்பான். எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. அஸ்ட்ராலஜி மாத்திரம் கரெக்டாக தெரிஞ்சு உனக்கு அந்த ஒரு கமர்ஷியல் இல்லாமல் உபாசனை தெரிஞ்சால் ஜாதகத்தை வச்சு ஒரு ஆளை பார்க்காமையே எல்லாம் சொல்லிட முடியும். யார் என்ன, அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும், என்ன ஆக போகிறான், எல்லாத்தையும் சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? பாடுங்க. தன்னை தானே உணர்வதுதானே பிறந்ததன் நோக்கம் என்று அறிவாயே. தன்னலமின்றி வாழ்ந்திடத்தானே பூமியிலே ஜனித்தோம் தெளிவாக. மலர்பதம் பணிந்திடவே மார்க்கமுண்டு, மனதில் நினைத்திடவே மோக்ஷமுண்டு. சரணம் அபயம் ஐஸ்வர்யம் பகவான் பாபா அனுகிரகம் சம்ரக்ஷணாயினும் சபைதனிலே வீற்றிருக்கும் சத்குருவே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.